எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கீரை வீட்டாண்ட வந்ததுங்க, வாங்கினேன். இந்த அம்மாவை அரிஞ்சு கொடுக்க சொன்னேன். கொஞ்சம் அரிஞ்சு கொடுத்தாங்க கடன்னு. அதுக்கப்புறம் அலசியும் கொடுத்துட்டாங்க அவங்களே. அவ்வளோ மண் வந்ததுங்க 2 வாட்டி அலசுறதுக்குள்ளே. அப்புறம் பச்சை பருப்பில் கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் பருப்பில் பண்ணலான்னு பார்த்தேன். நேற்று தான் சாம்பார் வச்சோம். சரி இன்றைக்கி பச்சை பருப்பில் கூட்டு மாதிரி பண்ணிடலாம், பண்ணிவிட்டு ரசம் கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி புதன்கிழமை, ஆனால் எதுவும் வாங்கலைங்க. இப்போ நான்வெஜ் எதுவும் வாங்கலை. அதுவே காலைல எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டு போனார், எதுனா செஞ்சு வைனார். சரின்னு கீரை இன்றைக்கி செய்யலாம், நல்லது அப்படின்னு சொல்லி கீரை கிடைக்க மாட்டேந்தே. இன்றைக்கி வந்ததுனால வாங்கினேன். நைட்டு தக்காளி தொக்கு, முட்டை போட்டு தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு நைட்டு இன்றைக்கி கணக்கு பண்ணிடணுங்க. அது நான்வெஜ் பண்ண மாதிரி ஒரு கணக்கு பண்ணிடணும். இல்லைன்னா அது வேறு புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எதனா இருக்கணுன்றாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கூட்டு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு காஞ்ச மிளகா 2 போட்டுட்டு அவ்வளோதான், தாளித்து ஊற்றிட்டோன்னா கூட்டு ரெடி ஆகிடுங்க. அப்புறம் ரசம் கொஞ்சம் வச்சுக்கிட்டேங்க. புளி இல்லாமலேயே ரசம் வச்சேன், நல்லா தான் இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்தது. அப்புறம் இப்போ வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பையனை கூப்பிட்டேன் சாப்பிட்றதுக்கு. அவனும் சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டுட்டு கீரை கூட்டு கொஞ்சம் வச்சுட்டேங்க. வச்சுட்டு காலையில் உளுத்தம்பருப்பு துவையல் பண்ணேங்க. சுடக்கஞ்சி காசுனேன், டிஃபன் எதுவும் செய்யலை. இந்த உளுத்தம்பருப்பு துவையல், கீரை கூட்டு, அதுக்கப்புறம் ரசம். இன்றைக்கி சிம்பிளான ஹெல்த்தியான சமையலுங்க. நல்லா இருந்தது. எங்கள் பையனும் நல்லா இருக்குமான்னு சொன்னான். கொஞ்சம் மிச்சர் இருந்தது, அதுவும் வச்சுட்டேங்க. நானே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாகவே நல்லா இருந்ததுங்க. இதை விட என்ன வேணும் சாப்பாடு? ரசம் தான் போதாதுங்களா? இதுக்கப்புறம் மாவு அரைச்சிட்டு பேக்கெட் போடுற வேலை இருக்குங்க. சரியாக போயிடும், எனக்கு டைம் சரியாக போயிடும். ஓகே.